நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது, அப்புறம் கோவமா இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்க வேண்டியது. சீதா, நாளைக்கு தீபாவளி, வேலை இருக்குன்னு போயிட்டான். வீட்டுல இருந்திருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நிமிஷம். சீதா, எங்க போயிருந்த? ரூம்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் பாக்ஸ்ல பேக் பண்ணணும். சரிங்க அத்தை. ஐயோ, அத்தை கூப்பிட்ட உடனே புது புடவையோட வந்துட்டேனே. நல்ல வேலை அத்தை கவனிக்கல. இல்லனா நாளைக்கு தீபாவளிக்கு கட்ட வேண்டிய சேலையை ஏன் இப்பவே கட்டினேன்னு திட்டுவாங்க. சீதா, நில்லு. திரும்ப. இந்த புடவை உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? அது அவரு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாரு. அதான் கட்டி பார்த்தேன். நீங்க கூப்பிட்ட அவசரத்துல அப்படியே வந்துட்டேன். அவர்னா யாரு? ராமா? ஆமா அத்தை. அவரு வாங்கி கொடுத்ததா சொல்லிதான் அத்தை கொடுத்தாங்க. சுமித்ரா, ராம் தான் இந்த புடவைய வாங்கி சீதாவுக்கு கொடுக்க சொன்னானா? அத பத்தி அப்புறம் பேசலாமே. சீதா, நீ போய் ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ண. நில்லு சீதா, முதல்ல இந்த விஷயம் எனக்கு தெளிவாகணும். அதுக்கப்புறம் நீ உள்ள போகலாம். சொல்லு. சொல்லு சுமித்ரா, ராம் தான் இந்த சேலையை வாங்கி கொடுத்தானா? எனக்கு நல்லா தெரியும், ராம் வாங்கி தரல. இவளை சமாதானப்படுத்த நீ வாங்கி கொடுத்திருக்க, அப்படித்தானே? சொல்லு சுமித்ரா, எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு. எல்லா மனைவிக்கும் வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு கணவன் தான் புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். அதே ஆசை சீதாவுக்கும் இருக்கும் இல்ல? நாளைக்கு தீபாவளிக்கு நம்ம புருஷன் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். சீதா மட்டும் அப்படி இல்லைன்னா, அதுக்காக தான் நான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன். ஏன் ஒரு பொய்ய சொல்லி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்?
நாளைக்கு உண்மை என்னன்னு அவளுக்கு தெரிய வந்தா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா நீ? யோசனை பண்ண வேண்டியது சீதா இல்ல, ஓ மக. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு? ஒரு நாளாவது சீதாவோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்டிருப்பானா? இல்ல ஒரு நாளாவது இவளை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைச்சிருப்பானா? சொல்லு சித்ரா. இங்க பாருங்க அத்தை, ராம் செய்யறது சரின்னு நான் சொல்ல வரல. ராம் உண்மையிலேயே இந்த சேலைய சீதாவுக்கு வாங்கி கொடுத்திருந்தானா இந்த உலகத்திலேயே அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். ஆனா சுமித்ரா போய் சொல்லி ராம் தான் சீதாக்கு இந்த புடவைய வாங்கி கொடுத்தான்னு சொல்றது அது சரியில்லை அத்தை. அத்தை, வாழ்க்கையில எந்த விஷயத்துல வேணாலும் ஏமாறலாம். ஆனா அன்பு, பாசம், காதல் அதுலெல்லாம் பொய்யா ஏமாற கூடாது. கூடாது அத்தை. ராமையும் சீதாவையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓ மருமகளை எப்படி சரி பண்ணணும்னு நீ யோசிச்சு பாரு. சீதா, உன் மனச நோகடிக்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசலமா. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க கூடாது. அதனால தான் நான் பேசினேன். சீதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன். அத்தை, பரவாயில்ல அத்தை. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களே, அதுவே எனக்கு போதும். எங்க அம்மா இருந்திருந்தாலும் இதுதான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க இல்ல இல்லையா? அதனாலதான் அந்த சாமி உங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. சரிங்க அத்தை, நான் ஸ்வீட்லாம் பேக் பண்ணணும், வரேன். சுமித்ரா, உன் மேல எந்த தப்புமே கிடையாதுமா. சீதா சந்தோஷப்படணும்னு நீ அவளுக்கு புடவை எடுத்து கொடுத்த. ஆனா அதோட இன்னொரு பக்கத்தை நீ யோசிக்க மறந்துட்ட. சித்ரா பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவ சொன்னத நீ பெருசா எடுத்துக்காதம்மா. உன் நல்ல மனசுக்கு கடவுள் எப்பவும் நல்லா வச்சிருப்பாரு. அழாத. பரவாயில்ல, விட்டுருமா. இதெல்லாம் ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விட்டு.
சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீபாவளிங்கிறது கெட்டதை அழிச்சு நல்லது நடக்கிறதுக்கான அடையாளம். மனசுல இருக்கிற கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு நல்லபடியா இருக்கணும். எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்துக்கங்க. பரவாயில்ல, உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா. வாவ் பாப்பா வாங்கப்பா வாங்கப்பா வந்து வைங்கப்பா பண்ணாதீங்கப்பா வாங்க ஜாக்கிரதை ஐயோ விடுங்க விடுங்க பெரியப்பா பெரியப்பா வாங்க வாங்க பெரியப்பா டேய், ஏன்டா என் மேல வந்து மோதுற? நீ என்ன விட பெரிய வீரனா இருக்க போல இருக்கு. பிரியா, உன் புருஷன் மட்டும் தனியா வெடிக்கிறாரு, நீயும் போய் சேர்ந்து வெடிக்க வேண்டியது. சித்ராதேவி பார்த்தா ஏதாவது சொல்லுவா. அதுக்கு நான் ஒரு வேலை பண்றேன் பாரு. நீ மத்தாப்பு சுத்துமா? ஆஷு 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 ஆஷு. ஐயோ என்ன? ஏய் பானுமதி, எதுக்கு நீ இவ்ளோ கிட்ட எடுத்துட்டு வர? போந்த பக்கம். சமந்திமா போங்க. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. தீபாவளி அதுமா சந்தோஷமா இருக்கணுமா? அங்க போய் சந்தோஷமா இரு. தள்ளி போங்க. போந்த பக்கம். ச்சே, அவங்க கிட்ட போகாதுன்னு சொல்லல, கேட்டியா? ஆமா சரி சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா இரு. போ. கல்பனா,
அட இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? வா பிரியா. ஐயோ வா. வேண்டாங்க. ஏய், ரவி, வந்து வை. எனக்கு பயமா அம்மா, இருக்கு. வாங்கம்மா. ஐயோ வேணாம் ராம். எனக்கு ஏய் ரொம்ப புகையா இருக்கே. வாவ் ராம் கிட்ட போகாத, பின்னாடி வா. அம்மா வாங்கம்மா. சொன்ன கேளு. ஏய் நீ வா. ஏய், வர சொல்றேன்ல. ம், வா. ஏய் வெடிச்சிரும். சீதா எங்க போயிட்டா? பயமா இருக்குண்ணா. பயப்படாத. ஐயோ பத்து வை. ஏய், ஏய் ரவி பாத்து ரவி. ரவி பாத்துடா, ஜாக்கிரதை. பாத்துடா, அண்ணா பாத்துனா. இதெல்லாம் வந்துரு. அம்மா நல்லா இருக்குல்ல? ஐயே முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா பெருசா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, அங்க எல்லாரும் சந்தோஷமா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? அது இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. வயசு பிள்ளைக்கு என்ன அசதி? நீ எப்படி துள்ளி குதிப்பேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா போய் பட்டாசு வெடி போ. இல்ல பாட்டி, அது வந்து போன்னு சொன்னல, போய் வெடி போ. பாட்டி, நான் அங்க போறது அவருக்கு பிடிக்காது. தேவையில்லாம நான் அவரோட சந்தோஷத்தை கெடுக்கணுமா? நீ பட்டாசு வெடிக்கிறதுல அவன் சந்தோஷம் எப்படி கெடும்? உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. போ, போய் பட்டாசு வெடி. பாட்டி வந்து நீ அவரு எதுவும் பேசாத, போன்னு சொன்னேல்ல. அவரு தப்பா நினைச்சுப்பாரு. அவன் என்ன வேணாலும் நடிச்சிட்டு போட்டோம். ரவி பிரியாவும் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நீயும் ராமும் ஒன்னா பட்டாசு வெடிக்கணும். என்னத்த பட்டாசு வெடிக்க பயப்படுறாளா? அது இல்ல சுமித்ரா, பட்டாசு வெடிக்க சொன்னா கதை சொல்லிட்டு இருக்கா இவ. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. வேணாம் பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம். போன்னு சொன்னேல. போ. இங்க நில்லு. அத்தை நீங்க? அது எனக்கு அந்த புகை ஒத்துக்கலமா. நீங்க போய் சந்தோஷமா வெடிங்க, என்னால முடியல. போ. சரிங்க அத்தை, பா போலாம். எப்பா. அத்தை, வேண்டாம் வாங்குறேன்ல. அத்தை. எல்லாரும் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறாங்க, நீ இல்ல மட்டும் அத்தை. உம்முன்னு உட்கார்ந்திருக்க. ஏய், ஜாக்கிரதைடா. ஏ, என்னடா நீ சின்ன பிள்ளை மாதிரி? என்னம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நீங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கீங்க. இவ கிச்சன்ல வேலை பாக்குறா, அதான் இவளை கூட்டிட்டு வரதான் போனேன். நல்ல நல்ல வேலை செய்யுமா. சீதா, நீ போ. போய் ராமோட சேர்ந்து பட்டாசு வெடி போ. போ. ஓமா போமா, சொல்றேன்ல. நீ போ. நீங்க மத்தாப்பு சுத்துங்க. ஐ இந்தாங்க. டேய், ரவி, அங்க இருக்கிற பெரிய சரவெடிய நாம எடுத்துட்டு வந்து வெடிக்கலாமா? அது அண்ணன் தான் கடைசியா வந்து வெடிக்கணும் பிரியா. ஏன்
ஏன்னா எங்க குடும்பத்துல அதுதான் முதல்ல இருந்தே சம்பிரதாயம் பிரியா. ஏ பிரியா 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 என்ன அம்மா அந்த பெரிய சரவெடிய அந்த ராம் தான் வெடிக்கணுமா. வெடி வெடிக்கிறதுல கூட அந்த ராமுக்கு தான் முன்னுரிமையாக்கும். உன் புருஷன் வேஸ்ட். ஆமா ஆமா. ஏங்க நானும் கொஞ்சம் பத்த வைக்கட்டா? ஏய் உனக்கு இங்கதான் இடம் கிடைச்சதா? என் முன்னால நிக்காம எங்கேயாவது போ. போன்னு சொல்றேன்ல, போ போ. வேடா 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 வேடா. வெய் வெய் வெய். என்னாச்சு? வேற என்ன அத்தை, வழக்கம் போலதான். எல்லாம் சரியா போயிடும். சரியா? அம்மா அத்தை நான் கூட இல்லைனாலும் பாருங்க அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க பாரு. ஏய் ரவி வாடா. பக்கத்துல போவாதீங்கண்ணா. வேண்டாம். ஜாக்கிரதை டேய். பாத்துடா. வா சீக்கிரம் வா. மா பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். அம்மா சப்பைய வெடிக்க போகுது. கமாண்ணா வைங்க. வெயிடா. வைங்க நீங்க வைங்க. சரி குடு. அம்மா. ஏய்